நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று 2025 வருடம் ஜனவரி மாதம் 15ஆம் தேதி, குரோதி வருடம் தை மாதம் 2ஆம் நாள் புதன்கிழமை. இன்றைக்கு என்ன விசேஷம்? கரிநாள் மற்றும் மாட்டுப் பொங்கல். யாரை வழிபடலாம்? திருமால் வழிபாடு நலம் சேர்க்கும். இன்று யாருக்கெல்லாம் தனவரவுகள் நிறைந்த நாள் பார்க்கலாம் வாங்க. மேசராசி அன்பர்களே, குழப்பமான சில விஷயங்களுக்கு பெரியோர்களின் ஆலோசனைகள் புதிய தெளிவை உருவாக்கும். வெளியூர் பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயமும் கிடைக்கும். புதிய மனை வாங்குவது தொடர்பான எண்ணம் மேம்படும். ரிஷபராசி அன்பர்களே, வேலை நிமித்தமான முயற்சிகள் ஈடேறும். எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள். நுட்பமான விஷயங்களை தெரிந்து கொள்வீர்கள். உடன் பிறந்தவர்கள் வழியில் இருந்து வந்த சங்கடங்கள் மறையும். மிதுன ராசி அன்பர்களே, வாகன வசதிகள் மேம்படும். குடும்ப உறுப்பினர்களால் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும். வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறையும். மகிழ்ச்சியான பழைய நினைவுகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும். கடகராசி அன்பர்களே, பணித்துறையில் எதிர்பாராத இடமாற்றங்கள் சிலருக்கு கிடைக்கும். கடன் செயல்களில் கவனம் வேண்டும். தாய் வழி உறவினர்களிடத்தில் நிதானம் வேண்டும். சில மறைமுக தடைகள் மூலம் செயல்களில் தாமதம் உண்டாகும். சிம்ம ராசி அன்பர்களே, தொழிலில் புதிய முதலீடுகளில் சிந்தித்து செயல்படவும். பணி மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். நெருக்கமானவர்களிடத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பாராத சில செலவுகள் மூலம் நெருக்கடிகள் உண்டாகும். கன்னிராசி அன்பர்களே, தனவரவுகள் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்புகள் மேம்படும். பேச்சுக்களில் அனுபவ அறிவு வெளிப்படும். மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, மனதில் புதுவிதமான தேடல்கள் உருவாகும். பணிபுரியும் இடத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். ஆன்மீக பணிகளில் ஆர்வம் உண்டாகும். சமையல் சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்புகள் ஏற்படும். விருச்சிக ராசி அன்பர்களே, சகோதரர்களின் வகையில் நன்மைகள் ஏற்படும். வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள். ஆன்மீகம் தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகள் அதிகரிக்கும். தனுசு ராசி அன்பர்களே, எதிர்பாராத சில செய்திகள் மூலம் விரயம் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்கள் வழியில் விட்டு கொடுத்து செல்லவும். தனவரவுகளில் தாமதம் உண்டாகும். கொடுக்கல் வாங்கலில் விழிப்புணர்வு வேண்டும். மகர ராசி அன்பர்களே, ஆன்மீகம் தொடர்பான பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும். சகோதரர்கள் வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்கும். நண்பர்கள் ஆதரவு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். கும்பராசி அன்பர்களே, உடன் இருப்பவர்களின் தன்மைகளை புரிந்து கொள்வீர்கள். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த இழுபறி குறையும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மனமகிழ்வீர்கள். கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். மீனராசி அன்பர்களே, தோற்ற பொழிவில் மாற்றங்கள் ஏற்படும். வாழ்க்கை துணைவருடன் சிறுதூர பயணங்கள் சென்று வருவீர்கள். விவேகமான சிந்தனைகள் மூலம் ஆதாயத்தை மேம்படுத்துவீர்கள். நண்பர்களுடன் கலந்துரையாடி மனமகிழ்வீர்கள்.